யா எஸ் மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2வது லெசன் மோஷன் அதாவது இயக்கத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான திருக்குறள் பார்க்க போறோம். என்ன திருக்குறள்னா, "வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு." ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு குளத்துல உள்ள தாமரைய பார்க்குறோம். மொத நாள் நல்ல மழை. அப்ப எப்படி இருக்கும்? குளத்துல நெறைய தண்ணி இருக்கும். அப்போ தாமரை மேல வரைக்கும் இருக்கும். ரைட்டா? இப்போ அடுத்த ஒரு 2 நாள் மழை இல்ல. தண்ணிய திறந்து விட்டுட்டாங்க. வயலுக்கெல்லாம். அப்போ தண்ணி என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அது அப்போ தாமரையோட உயரமும் குறைஞ்சிரும். அடுத்த நாள் மழை பெய்யுது அப்படின்னா, இப்ப தண்ணி கம்மியா இருக்கு. தாமரை கொஞ்சம் ஹைட்ல தான் இருக்கு. நெறைய தண்ணி மழை பெய்யவும், தண்ணி கூடவும் தாமரை மூழ்கிடுமா? இல்ல. அதே தண்ணியோட உயரத்துல இருக்கும். தண்ணி கூடுனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, தாமரை தண்ணி மேல தான் இருக்கும். அதுக்கேத்த மாரி அத ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி தான். நம்மளும் எப்படி நம்ம உயர்வா இருப்போமா, மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. எப்படி தாமரையோட தண்டு அதோட தண்ணி அளவு பொறுத்து மாறுதோ, எது எப்படியோ தண்ணி அளவு இருக்க வரைக்கும் நான் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும்? நான் இத்தன இவ்ளோ பெரிய ஆளாவேன்னு தெளிவா இருந்தா, நம்ம எண்ணம் எவ்வளோ உயர்வா இருக்கோ, அதே உயர்வ நம்மளும் அடைவோம். நம்ம ஒரு நல்ல உயர்வான நிலையா எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு போவீங்க. எப்பவுமே எத எய்ம் பண்ணணும் தெரியுமா? ரொம்ப பெரிய விஷயத்த எய்ம் பண்ணணும். அப்பதான் சின்னதா தடுக்குனா கூட நமக்கு ஓரளவுக்கு பெட்டரான விஷயம் கிடைக்கும். நம்ம சின்ன விஷயத்த எய்ம் பண்ணி தடுக்குனா, ஒண்ணுமே நமக்கு கிடைக்காம போயிடும். அடுத்த தடவைலருந்து என்ன பண்ண போறீங்க? எய்ம் பிக். எப்பவுமே வானத்த நோக்கியே நம்ம எய்ம் பெருசா இருக்கணும். ஓகேவா? ஓகே. நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? சரி. இப்ப நான் ஒரு பெரிய எய்ம் வச்சிருக்கேன். ரைட்டு. அப்படியே ஜாலியா சேர்ல கம்ஃபர்டபுளா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேனா, என் எய்ம் நடக்குமா? நடக்காதா? 200% அது எப்படி நடக்கும்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இயங்கணும். எத நோக்கி? என் எய்ம நோக்கி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் பிசிக்ஸ்ல 100 மதிப்பெண் எடுப்பேன்னு நான் ஒரு இலக்கு வச்சேன்னா, அத நோக்கி நான் என்ன பண்ணணும்? படிக்கணும். ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? ஸோ, இலக்க நோக்கி நான் பயணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் இயக்க நிலையில இருக்கணும். ஒரே ஒரு சேர்ல, ஒரு பெட்ல கம்ஃபர்டபுளா நான் ஜாலியா படுத்துட்டு, ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன்னா, என்னோட நிலை இயக்க நிலையா? இல்ல. ஓய்வு நிலை. ரெஸ்ட்ல இருக்கேன். ரெஸ்ட்ல இருந்தா எப்பவுமே இலக்க அடைய முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒழுங்கா உட்கார்ந்து படிக்கணும். ஓகே? ஸோ படிச்சேன்னா தான் என்ன என்ன நிலைக்கு போவேன்? என்னோட இலக்க அடைய முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன நிலையில இருக்கணும்? மோஷன் இயக்க நிலையில இருக்கணும். ரெஸ்ட் எப்பவாவது எடுத்தா போதும். இயக்கம் எப்பவுமே இருக்கணும். என்ன மேம் திடீர்னு டாபிக் குள்ள போயிட்டீங்க? ஆமாப்பா. டாபிக்லாம் படிக்கணுமா இல்லையா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மோஷன் இயக்கம். சரி அது என்ன மேம் இயக்கம் அப்டின்னா, ஸோ இப்போ ஒரு பொருள 2ஆ பிரிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பால் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ பால்ல ஏர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்க பால். ஸோ இத நான் ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல என்ன பண்ண போறேன்? அப்படியே அழகா வைக்க போறேன். சரி ஃபுட்பால் கிரவுண்டோட இவ்வளோதான் பால் இருக்கும். ஸோ இப்ப வச்சுட்டேன். இந்த கிரவுண்ட்ல எந்த பெர்சனுமே இல்ல. ஒருத்தர் கூட இல்ல. ஏன் அன்னைக்கு காத்து கூட ஃபாஸ்ட்டா வீசல. அப்ப எப்படி இருக்கும்? இந்த பால் எங்கேயாவது போகுமா? சரி இப்படியும் வச்சுக்கலாம். ஒரு காக்கா வந்து தட்டி விடல, ஒரு பூனை வந்து தட்டி விடல, எதுவுமே பண்ணல. சோ இந்த பால் வேற எங்கேயாவது போயிருக்குமா? எங்கேயாவது நகர்ந்திருக்குமா? இல்ல. அதே இடத்துல தான் இருக்கும். இதுக்கு பேரு வச்ச இடத்துல ஒரு பொருள் நகரவே இல்ல, எதுவுமே பண்ணலன்னா, அதுக்கு பேர் ரெஸ்ட். ஓய்வு. சரியா? சரி. சோ இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இதே ஃபுட்பால் கிரவுண்டு. ஓகே. இதே பால். ஆனா என்னன்னா, அன்னைக்கு மேட்ச் டே. இந்த பக்கம் ஒரு 7, 8 பேரு, இந்த பக்கம் ஒரு 7, 8 பேரு. 2 டீமும் செம்மையா விளையாடுறாங்க. இப்போ இந்த பால் என்ன பண்ணும்? பா
இந்த எல்லா மூலைக்கும் இந்த பால் என்ன பண்ணும்? நகர்ந்துட்டே இருக்கும். என்ன பண்ணும் இந்த பால்? நகர்ந்துட்டே இருக்கும். இங்க இந்த ஒருத்தன் இங்க பாஸ் பண்ணுவான், இன்னொருத்தன் இங்க பாஸ் பண்ணுவான், இங்க, இங்க, இங்கன்னு எல்லா பக்கமும் இந்த பால் நகரும். இப்போ இந்த பால் என்ன நிலையில இருக்கு? ஓய்வு நிலையில இருக்கா? ஒரே இடத்துல இருக்கா? இவர் எத்தி அப்படியே தூரமா போய் விழும், திரும்ப எடுத்துட்டு வருவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். இது ஓய்வு நிலையா? ஓய்வு நிலைன்னா என்ன பண்ணும்? இப்படி ஒரே இடத்துல இருக்கணும். இப்ப இல்ல. இப்போ எல்லா பக்கமும் போகுது. இது கண்டிப்பான ஓய்வு நிலை இல்ல. அப்ப இந்த நிலைக்கு பேர் என்ன அப்படின்னா இயக்கம். சோ இப்ப பார்த்தோம் இல்லையா? எல்லா பக்கமும் போகுது. சோ இதுக்கு பேர் தான் இயக்க நிலை, இயக்கம் ஆர் மோஷன். சோ ஒரு பொருள் ஒரே இடத்துல அசையாம இருந்தா அதோட பேர் ஓய்வு. அது எல்லா பக்கமும் போய் செம்மையா மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு இயக்கம். சோ இயக்கத்துல எப்பவுமே வந்து அது சும்மா இயங்காது. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதுக்கு தேவை. எப்படி? இந்த பாலே எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த பால் எப்படி இருந்துச்சு? இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. இத யாருமே தொடல, எதுவுமே பண்ணல. சோ அப்போ என்ன ஆகும் இதெல்லாம்? ரெஸ்ட்ல இருக்கு. ஒண்ணும் யாருமே அத டச் பண்ணல. யாருமே அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே குடுக்கல. அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பால எடுத்துக்கோங்க. இது எல்லா பக்கமும் நகர்ந்துட்டே இருக்கு. சோ இது எப்படி நடக்குது? ஏன்னா, ஒவ்வொரு தடவை இந்த பால் ஒவ்வொரு பெர்சன் கிட்டயே போறப்போ, இந்த பெர்சன் ஓங்கி ஒரு உத குடுக்குறாரு. அந்த கிக் என்னது? அது ஒரு ஃபோர்ஸ். அது இந்த பால அங்க இங்க மூவ் பண்ண வைக்குது. சரியா? சோ எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ் இருந்தா தான் ஒரு மோஷன் இருக்கும். ஆனா ஒரு சில டைம்ல ஒரு பால கையில புடிச்சிருக்கீங்க. இமேஜின் இங்க ஒரு பெர்சன் இருக்காரு. இதெல்லாம் மனுஷன்னு நம்பணும். ஓகேவா? புரிகிறது. இது மனுஷன் இல்லன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது? நம்பிதானே ஆகணும். ஓகே. சோ இப்ப இந்த பெர்சன் இந்த பால கையில வச்சிருக்காரு. இப்ப இவரு எந்த ஒரு விதமான ஃபோர்ஸும் குடுக்க போறதில்ல. தூக்கி போட போறதில்ல. கிக் பண்ண போறதில்ல. எதுவுமே பண்ண போறதில்ல. ஆனா, இப்ப இந்த ஹோல்ட விட்டுட்டாருன்னா, இந்த பால் என்ன ஆகும்? கீழ விழுந்து உருண்டு ஓடிரும். ரைட்? இந்த பையன் கையில பால் வச்சிருக்காரு. இது கிரவுண்டு. இந்த பால கையில பிடிச்சிருக்காரு. இப்ப நான் 3, 2, 1 சொல்லப் போறேன். பால் கீழ விழப்போகுது. 3, 2, 1. சோ நான் இப்படி சொல்லவும், தம்பி பால் என்ன பண்ணிருவாரு? கீழ போட்டுருவாரு. சோ பால் என்ன ஆயிடும்? உருண்டு ஓடிரும். சோ இப்போ இந்த இயக்கம் எதனால நடக்குது? அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? கைய விட்டுட்டான். புவியீர்ப்பு விசையினால பந்து கீழ் இழுக்கப்பட்டு, அது கீழ விழுந்து ஓடுது. ஓகேவா? ஓகே, ஓகே. சோ இப்போ இயக்கம்னா என்னன்னு பாத்துட்டோம். இதோட வகைகள பாத்துரலாமா? ஓகே. சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் மோஷன் இயக்கத்தின் பல்வேறு வகைகள வந்து பாக்க போறோம். பாக்கலாமா? சரி ஃபர்ஸ்ட் டைட்டில் எழுதிருவோம். அப்புறம் என்ன டைட்டில்னு மறந்துரும். சூப்பர். சோ நம்ம இப்ப பாக்க போறது டைப்ஸ் ஆஃப் மோஷன். அப்படின்னா இயக்கத்தின் வகைகள். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீனியர் மோஷன். லீனியர் மோஷன். லீனியர் மோஷனுக்கு தமிழ்ல என்னது? லீனியர்னா என்ன? ஒரு நேரா இருக்குது. சோ அப்ப தமிழ்ல நே இது போடக்கூடாது. இது போட்டுக்கலாம். நேரான இயக்கம். சரிங்களா? நேரான இயக்கம். அதாவது அந்த பொருள் எப்படி போகுமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சரி என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? எது கரெக்டா ஸ்ட்ரைட் லைன்ல போகும்? நல்லா யோசிங்க. ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா ஸ்ட்ரைட் லைன்ல போகுமா? நல்லா யோசிங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒரு ரோட்ல யாருமே இல்ல. சோ அந்த ரோடும் கரெக்டா இருக்கு அப்படின்னா
அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா தான் போகும். ஓகே. சோ இதே இது ஒரு கன்ல இருந்து என்ன பண்றீங்கன்னா ஃபயர் பண்றீங்க. அப்ப அது எப்படி போகும்? ஸ்ட்ரைட்டா போகும். ஓகே, நம்ம கிட்ட இப்ப கன் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம யார எடுத்துக்க போறோம்னா, ஒரு வில் அம்பு எடுத்துக்க போறோம். ஒரு ஏரோ எடுத்துக்க போறோம். இது அதோட ஸ்ட்ரிங். சோ இது அதோட அந்த போ. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம யார கூட்டு வர போறோம்னா, ஒரு அம்பு எடுத்துக்க போறோம். என்ன கலர்? கிரீன் கலர்ல அம்பு எடுத்துக்கலாமா? ஓகே. சோ இவன் தான் நம்ம அம்பு. ஓகே. சோ இவன என்ன பண்ண போறோம்னா, அழகா இதுல அட்டாச் பண்ண போறோம். அட்டாச் பண்ணி ஸ்ட்ரிங்க நல்லா இழுத்துட்டு விட போறோம். சோ இப்ப விட்டோம்னா, இது அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா தான் போகும். எங்கேயாவது ஒரு இடத்துல வில்லு இப்படி போய், இப்படி போய், இப்படி போய், இப்படி போய்லாம் போகுமா? நோ. வென் யூ ஜஸ்ட் பிக்ஸ் அ டார்கெட், இந்த இடத்துல ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே. முடிஞ்ச அளவு குட்டியா வச்சுக்கலாம். சோ அப்ப ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் நமக்கு? அந்த டார்கெட் மேல தான் இருக்கும். சோ when we shoot an arrow, ஓகே. சோ இப்போ வந்து நம்ம டார்கெட்ட வந்து இங்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு அம்பு விட போறோம். சோ இந்தா இருக்கு அம்பு. அம்ப எடுத்தாச்சு. இங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இழுத்து அப்படியே விடுறோம். சோ இப்ப அம்பு எப்படி போச்சு? என்ன பாதையில போச்சு? அந்த பாதைய வரையலாமா? சோ இங்க இருந்து இப்படிதான் போச்சு. சோ இது எப்படி போயிருக்கு? ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. சோ இந்த மாதிரி நேரா போனா அது என்னது அப்படின்னா, லீனியர் மோஷன். அதாவது நேரான இயக்கம். ஓகேவா? ஓகே. சோ அதுக்கப்புறம் யார பார்க்க போறோம் அப்படின்னா, வட்ட இயக்கம். அது என்னது? சர்க்குலர் மோஷன். பார்க்கலாமா? சோ இப்ப என்ன பார்த்தாச்சு? லீனியர் மோஷன் பார்த்தாச்சு. லீனியர் மோஷன்னா என்ன? அந்த என்ன பொருளானாலும் அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான லைன்ல தான் போகும். அதோட பாதைய விட்டு அது முடிஞ்ச அளவு மாறாது. மோஸ்ட்லி மாறாது. ஓகேவா? ஓகே. சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்குலர் மோஷன். அதானே சர்க்குலர் மோஷன். ஓகே. சோ இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலையா? நம்ம எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். அந்த வார்த்தைய உடைச்சு பாருங்க. See, இங்க என்ன இருக்கு? சர்க்கிளோட ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கு. ஸோ சர்க்குலர்னா இது கண்டிப்பா சர்க்கிள்ல இருந்து தான் வந்திருக்கும். சர்க்கிள்னா என்ன? ரவுண்டு. சரி. இங்க என்ன இருக்கு? மோஷன். அப்போ ரவுண்டா மோஷனா மூவ் பண்ண போறாங்க. சூப்பர். அப்ப இவங்க சர்க்குலர் பாத்ல மூவ் பண்ண போறாங்க. எப்படி? ஈஸியா அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்படிதான் தெரியாத வார்த்தைக்கு அர்த்தமும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட தமிழ் பேர் என்ன அப்படின்னா வட்ட இயக்கம். ஸோ இந்த சர்க்குலர் மோஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் ரவுண்டா தான் சுத்தும். சரி, இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? நல்லா ரவுண்டா சுத்தணும். நம்ம இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்போம். யோயோ கேம்லாம் விளையாண்டோம்னா அது எப்படி சுத்தும்? சர்க்குலா தானே சுத்தும். ஓகே. வேற ஏதாவது? நம்ம எல்லாருமே டெய்லி இந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். டெய்லி இல்ல, பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். சில நேரங்கள்ல நமக்கு வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். சில நேரங்கள்ல வீட்ல ப்ளீஸ் என்ன அதுல ஒரு ரவுண்ட் பா அப்படின்னு கெஞ்சிருப்போம். கண்டிப்பா அத நம்ம வந்து ஏத்தி விட்டுருக்க மாட்டாங்க. சோ இந்த சர்க்குலர் மோஷனுக்கு 2 எக்ஸாம்பிள் தரேன். ஒருத்தர் வந்து ஃபேன், நம்ம டெய்லி பாக்குற மனுஷன். அண்ட் தி செகண்ட் பெர்சன் ராட்னம். நம்ம எத்தன தடவை திருவிழால பார்த்தாலும் இவங்கள்ட்ட ஏறாம இருக்க நமக்கு மனசே வராது. அடுத்த தடவை திருவிழால இத பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பா, நான் சயின்ஸ்ல படிச்சிருக்கேன்ப்பா. அது என்ன மோஷன்ல சுத்துது தெரியுமா? சர்க்குலர் மோஷன்ல சுத்துது. அதாவது ஒரு பொருள் வட்ட வடிவத்துல சுத்திக்கிட்டே இருந்தா அதோட பேரு சர்க்குலர் மோஷன். மேம் அதையும் கண்ணுல காட்டுங்கன்றீங்களா? தோ காட்டுவோம். ஓகே. சோ இதுதான் ஒரு பாத். ஓகேவா? சோ இதுல ஒரு பொருள் எடுத்துக்க போறோம். ஓகேவா?
இவங்களை வேண்டாம், இவங்களையும் ஒரு சர்க்கிளாவே வச்சுக்கலாம். இது என்ன ஆப்ஜெக்டா வேணா இருக்கலாம், என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம். நான் வந்து எனக்கு ஈஸியா இருக்கட்டுமே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? சர்க்குலர் மோஷன்னா ஒரு பொருள் சர்க்குலர் அதாவது வட்ட வடிவ பாதையில சுத்திட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இங்க இந்த டாட்டை பாருங்க, பர்பிள் கலர்ல ஒரு டாட் இருக்கா, பிங்க் மாதிரி. இந்த டாட்டை பார்த்துட்டே இருங்க பார்க்கலாம். இது எப்படி சுத்துது? அழகா வட்டமா வந்துட்டே இருக்கா? சோ இந்த மாதிரி வட்டமா சுத்திட்டே இருந்தா இதோட பேர் என்ன? சர்க்குலர் மோஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? ராட்டினம். ஓகேவா? ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாமா? அடுத்து என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? ஓகே, அடுத்து என்ன டைப் ஆஃப் மோஷன் இருக்கு? ஆசிலேட்டரி மோஷன். சரி, ஆசிலேட்டரி மோஷனுக்கு தமிழ்ல என்ன? அளவு இயக்கம், அலைவு இயக்கம், சாரி. அதாவது இதுவும் வட்டமா தான் இருக்கும், ஆனா ஒரு முழு வட்டத்துல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புள்ளிய மையமா வச்சுட்டு இங்க இருக்க பொருள் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு தான் இருக்குமே தவிர இது ஒரு முழு வட்டமாவும் இருக்காது. அதே நேரம் இந்த புள்ளியில இருந்து தான் இதால அசைய முடியும். ஓகேவா? ஓகே. சோ இதுக்கு எடுத்துக்காட்டு, எல்லாரும் இந்த விளையாட்டு விளையாடி இருக்கோம். அண்ட் இது என்னோட ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. என்னது? ஊஞ்சல். சோ ஊஞ்சல் எப்படி இருக்கும்? சோ இந்த இடத்துல கட்டியிருப்பாங்க, இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி ஒண்ணு இருக்கு. சோ இது என்ன பண்ணும்? இந்த பக்கம் போகும், இல்ல இந்த பக்கம் போகும், இல்ல இந்த பக்கம். சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட முனை வந்து ஒரு எட்ஜ்ல அட்டாச் ஆகி இருக்கும். ஒரு புள்ளிய மையமா வச்சு முழுசான வட்டம் இல்லாம பாதி இயங்கி இயங்கிட்டே இருந்தா, அதாவது முன்னாடி பின்னாடி போகணும். கரெக்டா சொல்லணும்னா ஆசிலேட்டர் முன்னாடி போகும், பின்னாடி போகும், முன்னாடி போகும், பின்னாடி போகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எடுத்த நிலைக்கே வந்துரும். ஓகேவா? ஓகே, இதுக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சல். அடுத்தது போயிடலாமா? சோ அடுத்தது என்னது? அலைவு இயக்கம். அடுத்தது ரேண்டம் மோஷன். அது யாரு சாமி ரேண்டம்? சோ ரேண்டம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு, அதாவது எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம அது பாட்டுக்கு போறது. ஓகேவா? இதுக்கு பேரு ஒழுங்கற்ற இயக்கம். அதான் எப்படி சொல்றது, நம்ம அம்மா நம்ம ரோட்ல நடந்து போறப்ப கரெக்டா திட்டுவாங்களா? ஒழுங்கா போக மாட்டா, இஷ்டத்துக்கு போவியா, அப்படி திட்டுவாங்கல்ல. அதுதான் ஒழுங்கற்ற இயக்கம். நம்ம ரோட்ல என்னைக்காவது ஸ்ட்ரைட்டா நடந்து போயிருக்கோமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய ரோடு இருக்கு, ரைட்? நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டா ஸ்ட்ரைட்டா போவோம். ரோட்ல, சாரி, ஓகே, ரோட்ல நம்ம எப்பவுமே நேரா போக மாட்டோம். திடீர்னு இந்த பக்கம் போவோம், திடீர்னு இந்த பக்கம் போவோம். திடீர்னு இந்த இடத்துல ஒரு கடை வந்துச்சுன்னா அம்மா இந்த கடைக்கு போலாம்னு அழுவோம். அப்புறம் வேற ஏதாவது கடை பார்ப்போம். எங்கேயாவது எங்கேயாவது எங்க ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். ஆனா அம்மா விட மாட்டாங்க. சோ நம்ம இஷ்டத்துக்கு ரேண்டமா, நம்ம ஸ்ட்ரைட்டா தான் போகணும்னு நம்மளால சொல்ல முடியாது. திரும்பி இந்த பக்கம் போயிடலாம், இந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒழுங்கா கரெக்டா சொல்லவே முடியாத அளவுக்கு இஷ்டத்துக்கு போற நிலைக்கு பேர் என்ன? ஒழுங்கற்ற இயக்கம். ஓகேவா? ஓகே. சோ அடுத்து இவங்க எல்லாரும் பாக்குறது. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். எதுக்கு? இந்த ஆசிலேட்டருக்கும் சர்க்குலருக்கும் பார்க்கலாமா? ஓகே. ஓகே. சோ இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போறோம்? முதல்ல ஆசிலேட்டரி மோஷன், அதுக்கு தான் பார்க்க போறோம். சி இப்போ நான் வச்சுக்கேன். சோ இங்க என்ன இருக்கு? ஒரு வெயிட் இருக்கு. அந்த வெயிட் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு இடத்துல அட்டாச் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதுல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. சோ இப்போ என்ன பண்ண போறேன்? நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்.
நான் என்ன பண்றேன், ஒரு சர்டைன் டிகிரி இங்க மேல பாருங்க தெரியுதா? இப்போ 0 டிகிரில இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா நமக்கு டிகிரி தெரியும். நான் என்ன பண்றேன்னா, ஒரு 32 டிகிரிக்கு இழுத்துட்டு இப்ப ப்ளே பண்றேன். இப்ப பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இங்க 32 டிகிரிக்கு இழுத்தோமா, இதுக்குள்ளேயே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நான் எவ்வளவு தூரம் இழுக்கிறேனோ, அதே அளவுக்கு முன்னும் பின்னுமா அசைஞ்சுட்டே இருக்கும். இதுதான் என்னது? ஆசிலேட்டரி மோஷன். மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? ஈஸி. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் வேகமா இவ்ளோ தூரத்துக்கு இழுக்கிறேன். ஸோ அப்ப பாருங்களேன், அதே அளவு தூரம் தான் இங்க போகும். இங்க பாருங்க, அதே அளவு தூரம் தானே வருது. அத தாண்டி இந்த பக்கம் போகுதா? இந்த பக்கம் போகுதா? போகாது. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா, ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இதுலயே நம்ம 2 பொருளையும் இழுத்து விடுறோம். இப்ப நான் 2 கயர இழுத்து விட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இவ்ளோ ஆங்கிள்க்கு இழுத்தேன். இவ்ளோ தூரத்துக்கு இழுத்தேன். ஸோ இது இப்படியே தான் இருக்கு. செகண்ட் பொருள் இவ்ளோ தூரத்துக்கு தான் இழுத்தேன். அது அப்படியே அதே அளவு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னும் பின்னும் போறதுக்கு பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து வேற என்னென்ன மோஷன்ஸ் இருக்கு? ஏதாவது ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன இருக்கும்னு? ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 விதமான மோஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன மேம் இதுவரைக்கும் சொல்லாத புதுசு அப்படின்னா, இவங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம யார பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ யார பத்தி பார்க்க போறோம்? யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அது என்ன யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம்? சரி, இதுக்கு தமிழ்ல என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு தடவை யூனிஃபார்ம்னா என்னன்னு யோசிச்சிடலாமா? யூனிஃபார்ம் ஏன் போடுறோம் ஸ்கூல்ல? எல்லா ஸ்கூல்லயும் யூனிஃபார்ம் இருக்கு. நம்ம ஏன் யூனிஃபார்ம் போடணும்? சி யூனிஃபார்ம்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் யூனினா ஒண்ணு, ஃபார்ம்னா ஒரு பர்ட்டிகுலரான கோட் அப்படி வச்சுக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒருத்தர் வந்து ரொம்ப கிராண்டாவும், ஒருத்தர் கம்மியாவும் தெரியக்கூடாது. நீ யாரா இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்தா நான் ஒரு டீச்சரா, ஒரு ஸ்கூலா நாங்க அவள ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம் வந்துச்சு. ஸோ யூனிஃபார்ம்னா ஒரே மாரி இருக்கும். என்னைக்காவது ஒரு ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல இருக்க ஒரு பையனுக்கு ஒரு யூனிஃபார்ம், இன்னொரு பையனுக்கு ஒரு யூனிஃபார்ம் குடுப்பாங்களா? மாட்டாங்க. ஸோ யூனிஃபார்ம்னா என்ன? ஒரே மாரி இருக்குது. நான் யூனிஃபார்ம்னா என்ன? சி இன்னைக்கு ஸ்கூல்ல நான் யூனிஃபார்ம்பா அப்படின்னா எல்லாரும் எப்படி வந்திருப்பாங்க? எல்லாரும் கலர் கலரா வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. ஸோ நான் யூனிஃபார்ம்னா என்னது? ஒரே மாரி இருக்காது. அவ்வளோதான். ரைட்? ஸோ அப்ப யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? ஒரே மாரி போயிட்டே இருக்க போது. நான் யூனிஃபார்ம்னா இது கண்டிப்பா ஒரே மாரி போகாது. கரெக்ட் தானே? சரி. ஸோ இப்போ யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம்க்கு தமிழ்ல பாத்துரலாமா? யூனிஃபார்ம்னா சீரான இயக்கம். நான் யூனிஃபார்ம்னா சீரற்ற இயக்கம். ஓகே. சோ இப்போ ஒவ்வொருத்தரா பாத்துலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன். சோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ அப்ப எப்படி இருக்கும்? இனிஷியல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி போகும். ஓகேவா? அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? ஆஃப் கோர்ஸ். அப்படியெல்லாம் நடக்காது. சோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இமேஜின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ரோட்ல போறோம். அப்ப வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த ரோட்ல நமக்கு எய்த்தாப்ல யாருமே வரப்போறதில்ல. இது ஒரு இமேஜினேஷன் தான். நம்ம ரோட்ல யாருமே வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ வண்டி ஓட்டுனா, சைக்கிள்லாம் ஓட்டுனா கொஞ்சம் பார்த்து போங்க. ஓகே. இப்போ அந்த ரோட்ல யாருமே இல்லன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரோடு எம்ப்டியா இருக்கு. ஃப்ரீயா இருக்கு ரோடு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போக போறோம் வண்டியில. அப்போ வண்டி ஒரு ஆவரேஜா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது.
அப்போ எப்படி இருக்கும்? அடுத்து ரோட்ல யாருமே வராத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே ஸ்பீட்ல போய்க்கிட்டே இருப்போம். ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ஓகே. சரி இதே இது நான் யூனிஃபார்ம் மோஷன். சோ இப்ப நம்ம என்ன என்ன நினைச்சுக்கிட்டோம்? ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம். சோ இந்த ரோடு வந்து ஒரு 10 50 கிலோமீட்டர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். இந்த 50 கிலோமீட்டர்லயுமே இந்த ரோட்ல நம்மள தாண்டியோ, நமக்கு பின்னாடியோ, நமக்கு முன்னாடியோ எந்த காரும் வரப்போறதில்ல. நம்ம எல்லாரும் மட்டும் தான் ஜம்முன்னு போறோம் இந்த 50 கிலோமீட்டரும். சோ அப்ப எப்படி இருக்கும்? ஜல்லுன்னு ஒரே ஸ்பீடு 60 கிலோமீட்டர் இந்த 50 கிலோமீட்டருக்குமே நம்ம போவோம். ரைட்டா? ஒரே மாரி ஸ்பீடு இருக்கணும். ரைட்? ரைட். யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். சோ இந்த மோஷன எத வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்பீட வச்சு. ஓகே? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து என்ன எப்படி இருக்கும்? அது எந்த பக்கம் போகுது? சோ லீனியர்னா நேரா போணும். சர்க்குலர்னா ரவுண்டா போணும். ஆசிலேட்டரினா முன்னாடி பின்னாடி போணும். ரேண்டம்னா கச்சாமுச்சா கச்சாமுச்சான்னு எப்படி வேணாலும் போலாம். ஓகே. சோ இது எல்லாமே எப்படின்னா அதோட பாதைய வச்சு பிரிச்சாங்க. யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் மட்டும் அதோட ஸ்பீட வச்சு பிரிக்கிறாங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன யூனிஃபார்ம் மோஷன்ல 50 கிலோமீட்டர் ரோடு நம்மள தவிர யாருமே இல்ல. எல்லாரும் ஃபுல்லா சூப்பரா ரெடியா உட்காந்துட்டோம். சோ வண்டிய ஜம்முன்னு 60 கிலோமீட்டர்ல செம்மையா ஒரே ஸ்பீட்ல எங்க சோ ஏன்ற ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சோம். பீன்ற பாயிண்ட்டுக்கு போக போறோம். ரோட்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம். வேற யாருமே இல்ல. சோ தட் என்ன பண்ணுவோம்? ஏல இருந்து பிக்கு ஒரே மாதிரி 60 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீட்ல ஃபுல் ஜர்னியே பண்ணுவோம். ரைட்டா? சூப்பரா இருக்கா? இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். ரைட். இப்ப அப்படியே நம்ம ஒரு கேக் நிஜத்துக்கு வரோம். இதே டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர். ஏன்ற இடத்துல இருந்து பீன்ற இடத்துக்கு போக போறோம். இதே காரு. ஏறி எல்லாரும் உட்கார்ந்தாச்சா? காரு சும்மா 60 கிலோமீட்டர் வேகத்துல ஜல்லுன்னு போகுமா? போக முடியாது தானே? என்ன ஆகும்? திடீர்னு ஒரு பஸ் வரும். திடீர்னு ஒரு மாடு வரும். திடீர்னு ஒரு சைக்கிள் வரும். ஒரு பாட்டி வரும். ஒரு பூனை வரும். எத்தனை பேரு? இது போக இடையில எங்கேயாவது டிராபிக் ஆயிடுமா? சோ இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப அங்க நம்ம ஃபாஸ்டா போவோம். அப்போ இதே ஏ டு பி தான். சரியா? இங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச தூரம் எடுத்தோன்னா ஃப்ரீயா இருக்குன்னா 60 கிலோமீட்டர்ல போவோம். அடுத்து கொஞ்சம் டிராபிக்கான ரோடுனா 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. ரொம்ப ரொம்ப டிராபிக்கான இடம்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட நம்ம போவோம். சப்போஸ் இப்ப மறுபடியும் ரோடு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. நம்ம 60 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கோம். நடுவுல யார் வந்தா? ஒரு மியாவ் பூனைக்குட்டி வந்துருச்சு. ஓகே. டிரைவர் என்ன பண்ணுவாரு? போட்டு சடன் பிரேக்கர். சோ அப்போ உடனே இந்த 60 கிலோமீட்டர்ல இருந்து 0 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வருவீங்க. திரும்ப பார்த்து நிதானமா போலான்னு சொல்லிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போவீங்க. ரைட்? ரைட். சோ இப்போ இந்த ஏல இருந்து பி வரைக்கும் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் நிதானமா ஒரே ஸ்பீடு. ரைட்டா? சோ இந்த மாதிரி போனீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சும்மா நம்ம ஒரு டிராபிக்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்பீட்ல போற மாதிரி போனா அதுக்கு பேர் என்ன? நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ஓகே. சோ இது வரைக்கும் நான் நடத்தினதுல யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இருந்தா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்ல ஓகே ஃபீட்பேக்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான உங்களுக்கான டவுட்ஸ் என்ன தாட் இருக்கோ நீங்க அதை சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இல்லைன்னா நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, நான் கிளாஸ் நல்லா நடத்திருக்கேன்னு நம்பி நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஐ ஹோப் எந்த சாட்டுமே டவுட்ஸுமே வரல. ஸோ தட் கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்பி நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி சூப்பரா படிக்கலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ, நன்றி.
ஸ்ரீநாத் சார், நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டவுட்ஸ் எதுவும் கேட்கல, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Yeah, yes, ma'am. ஓகே சார், தேங்க் யூ.